சூரசம்ஹாரம். நாரதர் பழமொன்றை சிவனிடம் வழங்க கணபதி சிவபார்வதியை வலம் வந்து பழத்தை பெற கோபம் கொண்ட பாலன் தண்டம் கௌபீனம் அணிந்து பழனி ஆண்டியானான். கந்தனை புறக்கணித்து சிவனை தரிசிக்க பிரம்மா செல்ல பிரணவத்திற்கு பொருளறியாமல் அவர் சிறைப்பட சிவனுக்கு பிரணவ பொருள் உரைத்ததால் கந்தன் சிவகுருநாதன் சுவாமிநாதன் என்று போற்றப்பட்டான். இது நடந்த தினம் ஆடி பௌர்ணமி, குரு பௌர்ணமி என்றும் கூறுவர். குருவருள் பெற உகந்த தினம். முருகன் தன் அவதார காரணம் நிறைவேற குருவும் நாரதரும் புகன்றிட திருச்செந்தூரில் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக பதவியேற்றார். வீரபாகுவை தூது அனுப்பினார். முடிவில் தாரகாசுரன், கிரௌஞ்சகாசுரன், சூரபத்மாதியரையும் அழித்து வெற்றியை நிலைநாட்டினார். கந்தனின் ஆயுதம் பராசக்தியின் மறு உருவமான வேல். சூரபத்மன் கடைசியில் மாமரமாக நின்றான். அதை வேலால் துளைக்க ஒரு பாதி மயிலாகி வாகனமானான், மறுபாதி கொடியில் சேவலாக மாறினான். ராவணவதம், கம்சவதம் என்பர். ஆனால் இங்கு மட்டும் சூரசம்ஹாரம் என்பர். வேறு எந்த தெய்வ அவதாரத்திலும் நிகழாத சம்பவம். அதுதான் கந்தன் கருணை. இது நடந்த தினம் கந்த சஷ்டி, தீபாவளி அமாவாசைக்கு பிறகு வரும் 6வது நாள். இது நடந்த இடம் திருச்செந்தூர் ஜெயந்திபுரம். மாத சுக்ல சஷ்டியும் கந்தனுக்கு ஒரு விசேஷ தினமாக அமைகின்றது. சஷ்டியில் விரதம் இருந்தால் சகல நலன்களும் பெறலாம். தேவேந்திரன் கந்தனுக்கு தனது பெண் தெய்வ யானையை மனம் புரிவித்தான். சப்தமி தினம். இது நடந்த இடம் திருப்பருங்குன்றம். வேடன் நம்பிராஜன் மகளான வள்ளி வள்ளிமலையில் வளர்க்கப்பட்டாள். நாரதர் நினைவூட்ட கந்தன் வேடனாக, வேங்கை மரமாக, கிழவனாக வள்ளியை நாடி சாடி தேனும் தினையும் முண்டு பணிந்து சுயதரிசனம் தந்து போரும் புரிந்து வள்ளியை மணந்து கொண்டான். இது நடந்த இடம் வள்ளிமலை. வள்ளி திருமணம் தைப்பூசம், மாசி பூசம், பங்குனி உத்திர தினங்களில் நடக்கின்றன. சிறுவனாக தோன்றி அவ்வைக்கு சுற்றப்பழத்தை கொடுத்து பாட வைத்தது. தரிசனம் தந்தான் பழமுதிர்ச்சோலையில். ஓம் சரவண பவ.